நண்பர்களுக்கு வணக்கம். 17 செப்டம்பர் 2024, அதாவது புரட்டாசி மாதம் பலனை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் மிதனராசி அன்பர்கள். மிதனராசி அன்பர்கள் அப்படின்னு மிதனராசி அப்படின்னாவே புத்திசாலின்னு சொல்லிவிடுவோம். நான் புத்திசாலியாக இருந்து இப்போ என்ன பண்ணுறது, நிறைய பேர் புத்திசாலியாக இருந்து 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போடுறாங்க. என் வாழ்க்கை அப்படி இருக்குது சார், இப்படி இருக்குது சார். ராசி பலன் எல்லாமே பார்க்குறது என்ன, நம்ம ராசிக்கு என்ன சொல்லுவாங்க, நாம் ஏதாவது வசதி வாய்ப்பாக பழைப்புமா, நல்லா வேலை கிடைக்குமா, இப்படி தான் எல்லாமே எதிர்பார்க்குறீங்க. வேலை கிடைக்குமா, வசதி வாய்ப்பு கிடைக்கும்னா மிதன ராசியில் 5 வயசு பையன் இருந்தால் அவன் எந்த வேலைக்கு போவான்? எல்லாம் எதிர்பார்க்குறது ரைட்டு தான். வயசுக்கு தகுந்த மாதிரி தானே ராசி பண்ணணும், வயசுக்கு தகுந்த மாதிரி தானே ஜோதிடமும் இருக்குது. அந்தந்த வயசில் அந்தந்த பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய மனசே ஆளுமை செயல்படும், அவன் மனசே வேலை செய்யும். 5 வயசு பையனுக்கு மிட்டாய் வேணும், சாக்லேட் வேணுமா? 10 வயசு பையனுக்கு என்ன கேட்பேன்? அவனுக்கு விவரம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு நல்ல துணி வாங்கி கொடுப்பான், நான் என்னை கொண்டு போய் காரில் கொடுப்பேன், பைக்கில் கொடுப்பேன், நான் பள்ளிக்கூடம் போகிறேன் அப்படிமா? அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் ஆசைகளும் வருங்கிறதான உண்மை. மனதை தூண்டுறதே அந்த வயசுக்கு தகுந்த அமைப்பில் தான் தூண்டும். 20 வயசில் இருக்கிறவன் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு பிள்ளையை பார்த்தவொடனே அந்த காதல் விஷயப்படுறது, காதல் இது பண்ணுறது, அந்த பிள்ளையை பார்த்தா அந்த கவர்ச்சி மோகம் சொல்லக்கூடிய அந்த காம உணர்வுகளை தூண்டக்கூடிய அமைப்பு அந்த பக்குவத்துக்கு 20 வயசுக்கு வரும். அதனால் ராசி பலன் எல்லாமே இப்போ 20 வயசு குழந்தையும் புத்திசாலி தான், 5 வயசு குழந்தையும் புத்திசாலி தான். அந்த புத்திசாலித்தினுடைய மெச்சூரிட்டி எப்போ வரும் அப்படிங்கிறது அந்த வயசில் தான் வரும். முதிர்வு அப்படின்னு, வயது முதிர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு வயதிற்கு அந்த பக்குவம் வயது முதிர்வுன்னு ஒன்றுது. அதனால் மிதுன ராசி அன்பர்கள் எல்லாமே புத்திசாலிக்கு தான். அன்றைக்கி ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறாரு. இந்த மாதம் செவ்வாய் ராசியில் இருக்கக்கூடியது பாவகிரகங்கள் இருக்கிறது அப்படி ஒன்றும் நல்லது இல்லை. இருந்தாலும் 12ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லையா, ராசிக்கு 12ஆம் இடம். 12ங்கிறது ஒரு நல்ல சுபகிரகம் உட்கார்றது நல்ல அமைப்பு தாங்க. 12ஆம் இடத்தை உட்காந்து 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 4ஆம் இடத்தை தொடர்பு கொண்டா வீடு கட்ட போவீங்க. 4ஆம் இடத்தை தொடர்பு கொண்டா என்ன செய்ய போகிறீங்க? 4ஆம் இடம் வீடு வசதி, தாய் வழி வந்த சொத்து. தாய் வழி வந்த சொத்துனால நமக்கு எதாவது ஆதாயம் இருக்கா? ஆதாயம் இருக்கான்னு இருக்குது. பிறக்கும்போது ஜனன காலத்துலேயும் அந்த அமைப்பு, இந்த ராசிக்காரனுக்கு 4 குரு பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அம்மா சொத்து கிடைக்குங்கிற ஒரு விதி இருக்குது. அம்மா சொத்து மூலியமாக உங்களுக்கு நீங்கள் புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அம்மா சொத்தை விரையும் பண்ணி புது சொத்து வாங்குகிற அமைப்பு இங்கே வந்துடும். புரியுதுங்களா? இந்த அமைப்பு ரொம்ப இது. ரெண்டாவது, உங்களுக்கு சூரியனை குரு பார்க்குறாரு, சிம்மத்திலேயும் புதன் இருக்கிறாரு. அதனால் அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதனும் சூரியனை குரு பார்க்குறது புதுசாக கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க, கவர்மெண்ட் வேலை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பார்த்தோன்னா முக்கியமாக எதிர்பார்க்குறீங்க. சார் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? பெற்றவங்க ஏற்கனவே அவனுக்கு வீடு கட்டி வச்சுருப்பாங்க, எல்லா வசதியும் ஏற்பட்டு சென் பையன் வச்சுருப்பாங்க. நீ படிச்சிருப்ப, ஆனால் வேலை கரெக்டாக இல்லைங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்ப. அதில் புத்திசாலி, நீங்கள் ரொம்ப புத்திசாலிங்க தான். இந்த பொதுவாக மிதன ராசி அப்படின்னாவே ஜாஸ்தி சாஃப்ட்வேர் லைனில் தான் இருக்கிறீங்க, ஐடி துறையில் தான் இருக்கிறீங்க. இல்லைன்னா பேங்க்கு, அரசு, இந்த வங்கித்துறை, நிதித்துறை அப்படிங்கிற அமைப்பில் ஜாஸ்தி இருப்பீங்க. என்ன, வங்கித்துறை, நிதித்துறை, ஆசிரியர் பணி, இந்த மாதிரி அமைப்பில் ஜாஸ்தி இருப்பீங்க. புதன் சொல்லி கொடுத்தல், புதன் அக்கௌண்ட்ஸு, இந்த அமைப்பில் ஜாஸ்தி இருப்பீங்க. சரி, என்ன நடக்கும் உங்களுக்கும்? இப்போ நான் சொல்கிறது வாலிப வயசில் இருக்கிறவங்களுக்கு, 20 வயசு உள்ளவர்களுக்கு என்ன நினைக்கும், படிச்சுட்டு இருக்கிறவனுக்கு, வேலை எதிர்நோக்கி படிச்சுட்டு இருக்கிறவனுக்கு 20, 23 வயசில் இருக்கிறவனா நீங்கள் எதாவது எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணிவிடுவீங்க இப்போ இருக்கிற அமைப்பு. ஏன்னா சூரியன் வலுக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடம் வலுக்கிறது. 3இல் ஒரு தனித்து புதன் உட்காந்துருக்காரு. 3ஆம் இடம் தான் நீங்கள் பரீட்சை எழுதுறது பற்றியும் எக்ஸாம் பற்றியும் உங்கள் மனசு எவ்வளோ துணிச்சலாக இருக்குது, தைரியமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்க போதா? புகழ் எப்போ கிடைக்கும்? ஒரு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டுனா, ஐயா அவருக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாரியா, உன்னை பார்த்தா சல்யூட் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அரசாங்க வேலைக்குன்னு போயிட்டாவே மற்றவன் பார்த்தா உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறான் இல்லையா? அது ஒரு மரியாதை தானே, அது ஒரு கௌரவம் தானே இல்லையா? அப்போ அந்த புகழ் பெயர் செல்வாக்கு கொடுக்கக்கூடிய 3ஆம் பாவகம், 3ஆம் அதிபதி சுபத்துவம் அப்படிங்கிற அமைப்பில் குருவனுடைய தொடர்பில் இருக்கிறதுனால 3இல் தனித்து புதன் அமர்ந்திருக்கிற ஒரு காரணத்தினால நிச்சயமாக அரசு வேலை எதிர்நோக்கி விட்டுருக்கிற 20, 22 வயசு இளைஞர்கள், 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வேலை வாய்ப்பு தசாபுத்தியின் அடிப்படையில் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதுகிற எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுங்கிறதான் உண்மை. அதுக்கு அடுத்தபடியாக 30 வயசை கடந்தவர்கள், அந்த பருவ வயசை கடந்தவர்கள், வேலையில் இருப்பவர்கள், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் என்ன. அதே சமயத்தில் நல்ல ராசிக்குள்ளேயே மிதன ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் இருக்குது. பூர்வீக சொத்து போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து பூர்வீக சொத்துகளால் வழக்கு, விரயம், சிக்கலை சந்திக்கக்கூடியவங்க. அண்ணன் தம்பிக்கு சொத்துகள், சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளுடைய உறவு வகையில் தகராறுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதில் வழக்குகள் ஏற்பட்டு நீங்கள் பண விரயம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்கள் சொத்தை அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து அந்த சொத்தை பராமரிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா அந்த ராசிக்கு 6ஆம் அதிபதியாக அவர் ராசிக்குள்ளேயே உட்கார்றாரு. பூமிக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த செவ்வாயை. பூமிக்காரகன் உங்களுக்கு ராசிக்குள்ளே உட்காருறது அந்த ராசி கெடுகிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களை தேவையில்லை
தேவையில்லாமல் உங்களை தூண்டி விட்டு உனக்கு இந்த வழியாக நீ போகக்கூடாது, இதில் நீ வரக்கூடாது, இது வாங்கி சொத்து இல்லை, இது ஏன் சொத்து அப்படி இப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாத உங்கள் சொத்தில் 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகாத நிலையில் சண்டை போட்டுட்டு இருக்கிற அமைப்பு அங்கே வந்துடும். அப்போ யாருக்கு இந்த சொத்து உரிமை, யாருக்கு இது அப்படிங்கிறது அந்த சொத்தை அனுபவிக்க முடியாது. சும்மா நீங்கள் அந்த சொத்தை காமிச்சிட்டு என்னதுதான் ஆளுக்கால் அடிப்படை அமைப்பு அங்கே ஓடிட்டுருங்க. ஜாஸ்தி பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும். எப்பயுமே ஒரு பாவ கிரகங்கள் ராசியோடு தொடர்பு கொள்றதுங்கிறது ராசிக்குள்ளே வர்றது, ராசியை பார்க்கறது அவ்வளோ நல்லது இல்லைங்கிறது தான் உண்மை. ராசியை பார்க்கறது, ராசியில் உட்கார்றது அவ்வளோ நல்லதில்லை. 6ஆம் அதிபதி உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் அதிபதி உங்களுக்கு அங்கே ராசியோட தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறது தான். அப்புறம் தான் 11ஆம் அதிபதி. அப்போ முதல்ல 6ஆம் அதிபதியாக தான் செயல்படுவார். அப்போ என்ன பண்ணுவார்? கடனை கொடுப்பார், நோயை கொடுப்பார், எதிர்ப்பு கொடுப்பார். யாருக்கு கொடுப்பார்? கடன் யாருக்கு வரும்? 20 வயசு உள்ள உனக்கு இல்லை, 40 வயசு உள்ளவங்களுக்கு, 40-50 வயசு உள்ளவர்களுக்கு கடன் ஏற்படும். 60 வயசை தாண்டவர்களுக்கு நோய் ஏற்படும், கோர்ட்டு கேஸுங்கிற கோர்ட்டு செலவு ஏற்படும், இதை எல்லாமே ஏற்படும். பூமி ரீதியான அமைப்பு, கோர்ட்டுக்கு போகிற, சண்டைக்கு போகிற, கேஸுக்கு போகிற, சிவில் கேஸ் அவ்வளோ சீக்கிரம் தீராது. அப்போ அதெல்லாம் தொடர்ற அமைப்பு இங்கே வந்துடும். நீ தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு போய் வேறு இவனுக்கு கோர்ட்டுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேவையில்லாமல் இவங்களுக்கும் செலவு பண்ணி பணத்தை இழந்துட்டு வர்ற அமைப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் மிதனராசி அன்பர்கள் எல்லாமே மனம் கெட்டு போய் நல்ல சிந்தனை இல்லாமல் பணத்தை தேவையில்லாத விரயங்களில் நீங்கள் போகிற அமைப்பு இங்கே உட்காந்துருக்கோம். அதே சமயத்தில் இந்த மிதனராசி அன்பர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து பொருந்தாது. வெளிநாட்டுன்னு போயிட்டு வந்து இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் இந்த நம்ம இந்திய வேத ஜோதிடம் மகர ரேகை கடகரேகைக்குள்ளே வற்பட்ட அமைப்பில் தான் இந்திய வேத ஜோதிடம் பேசிக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வெளிநாடுன்னு போயிட்டாவே உங்களுக்கு இந்த ஜாதக அமைப்பில் வந்து இங்கே வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் அங்கே தராது. கிரகங்களுடைய தாக்கமும் கதிர்வீச்சும் உன் மேலே விழும்போது தான் உங்களுடைய உடல் ரீதியான ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு உங்கள் செயல் திறன் சிந்தனை எல்லாமே மாறுபடும். அப்போ மாறுபடும் போது தான் உங்களுக்கு மனமாற்றம் ஏற்படுது. மனசில் என்ன சிந்தனை ஓடுது, எதிர்மறை சிந்தனையா நேர்மறை சிந்தனையாங்கிறத யோசித்து இவன் நமக்கு எதிர்ப்பாக வேலை செய்கிறானா, சாதகமாக வேலை செய்கிறானா, பாதகமாக வேலை செய்கிறானா அப்படிங்கிறது உங்கள் நினைவுக்கு கொண்டு வர்றதே அந்த பாதக அமைப்பில் இருக்க கிரகங்கள் தான். அப்போ செவ்வாய் ராசியோடு தொடர்பு கொள்ளும்போது செவ்வாய் பங்காளியை குறிக்கக்கூடிய கிரகம், செவ்வாய் எதிரியை குறிக்கக்கூடிய 6ஆம் பாவகம் எதிரியை குறிக்கக்கூடியது இல்லை. ராசிக்கு 6ஆம் அதிபதியாக வராது இல்லையா? கூடவே இருந்துக்கிட்டு உனக்கு துரோகம் பண்ணுறாங்கிறது சொல்கிறது இதுதான். சித்தம் பறிப்புனாவே இருப்பான், அவன் சொத்தை சாப்பிட்டோம்னா இருப்பான், அவன் கூடயே இருந்துக்கிட்டு உனக்கு தொழிலில் துரோகம் பண்ணுவான். அவன் பணத்தை தின்னுபிட்டு இது ஏன் சொத்து தாண்டா உனக்கு விட மாட்டான் அப்படிமா. உன் பணத்தை வாங்கி தின்னுபிட்டு நீ வட்டி கட்டிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு கட்டி கடை வாங்கி கொடுத்துட்டு அவன் ஜாலியாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இது அப்புறம் உனக்கு அதை தாக்கு பிடிக்க முடியாது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் பஞ்சாயத்து தீராது. மொத்தத்தில் ராசிக்குள்ளே இருக்கிற அமைப்பு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாகவே மிதன ராசி நான் சொல்லக்கூடியது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னெல்லாம் நான் சொன்ன இந்த சம்பவங்கள்லாம் அனுபவிச்சிட்டிங்க. நான் சொல்கிறது இப்போ 1 மாத படம் தானே சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் நான் 4 வருஷத்துக்கு முன்னே நீங்கள்லாம் மிதன ராசியெல்லாம் என்ன பட்ட கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ சிக்கலை சந்திச்சிங்க, எத்தனை பேர் ஊரை விட்டு போனீங்கிறது முத கொண்டு தெரியும். என்ன மனைவி மக்கள் விட்டுலாம் பிரிஞ்சு போனவங்க முத கொண்டு தெரியும். சரி, அதை இப்போ நம்ம பேசிடல, அதெல்லாம் முடிந்து கடந்து வந்தாச்சு. இருந்தாலும் இந்த 1 மாத பலன்லையும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்கல்ல, நான் என்னங்க இப்போ இவ்வளோ தான், இப்போ நான் 4 வருஷமாக பட்ட கஷ்டம் போதாதா, திரும்பவும் நீங்கள் கஷ்டத்தையே சொல்கிறீங்களே. இதெல்லாம் திசாபுத்தி நம்முடைய அடிப்படையில் தான் வரும். திரும்பவும் நம்ம கஷ்டம் வருதுன்னா திசாபுத்தி அடிப்படையில் சில டைமில் வந்துடும். அதை நம்ம மாற்ற முடியாது. அதனால் 60 வயசை கடந்தவர்கள் 70 வயசை கடந்தவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு எல்லாமே இந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வருவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அரசு துறை அரசு வேலையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல அமைப்பு வரும். அதேமாரி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு தனியாக முதலீடு போட்டு தொழில் செய்கிறவர்கள் நல்லாவே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா தனியாக, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தனியாக முதலீடு போட்டு நீங்கள் வெளியூருக்கு சரக்கு அனுப்புகிறீங்க, வெளியூருக்கு வந்து உங்கள் பொருள் போகுது, வியாபாரம் பண்ணுறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதனால் கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி தான். ராசிக்கு 7ஆம் அதிபதி 12 இருக்கிற கூட்டு தொழில் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பண்ணுறவங்க நல்லா தான் இருப்பீங்க. அதேமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தான் இருப்பீங்க. பங்கு சந்தை போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தான் இருப்பீங்க. இதில் எதுவுமே உங்களுக்கு குறைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் ராசியாதிபதியும் அவருடைய அதிநட்பு வீட்டில் உட்காந்துட்ருக்காரு. நான் சொல்லக்கூடிய சில சிக்கல் சில பிரச்சனைலாம் வரும்னு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ராசிநாதன் இங்கே பலகீனம் ஆகிறாருங்கிறத வச்சு தான் நான் சில விஷயங்கள் கோர்ட்டு கேஸு பல விஷயங்கள்லாம் நீங்கள் வரும், பணத்தை இழப்பீங்க, பொருளை இழப்பீங்கன்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம். எப்பயுமே சனி பார்க்குதுன்னு வச்சுங்க, பாதிப்பு கண்டிப்பாக கொடுங்க. ராசிநாதன் சனி பார்த்துட்ருக்கார் இல்லையா? சனி பார்த்துட்டா என்ன கொடுப்பாரு? கடனை கொடுப்பார், நோயை கொடுப்பார், அசிங்கத்தை கொடுப்பார், அவமானத்தை கொடுப்பார். எல்லாமே நல்லா தாங்க இருந்தது. வேலையில் என் மேலே ஒரு தப்பு சொல்லி என் மேலே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, நான் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருக்கேங்கிற ஒரு நிலைமையில் இருப்பீங்க. இது எல்லாமே நீங்கள் அப்படி இருந்தால் அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு மாத காலம் ஆகும்.
ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏற்கனவே நீங்கள் இந்த பிரச்சனை இருக்கிறீங்க, கோர்ட்டு கேஸ் வழக்குன்ற லெவலில் இருக்கிறீங்க, பிரச்சனை தீர்ற அமைப்பும் இருக்குது. அதனால் அதிலேருந்து வெளியே வர அமைப்பு இங்கே இருக்குது. எப்பயுமே சிம்மத்தை சனி பார்க்குறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது. சிம்மம்னாவே அரசு வீடுன்னு சொல்லிடுவேன், அரசு உத்தியோகம்னு சொல்லிடுவேன். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசு வீட்டில் இருக்கிறவங்க, அதேமாதிரி சனி திசை நடக்கக்கூடியவர்கள், இந்த ராசிக்காரர்கள், சனின்னாவே நான் அவங்க சொல்லிடுவேன். அது எந்த துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க தொழில் பாதிச்சிடும். தொழிலில் கெட்ட பேர் வந்துடும். என்ன வேலை செய்கிற இடத்துல கெட்ட பேர் வந்துடும். வெளியில் பப்ளிக்கில் ஒரு கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. அப்போ பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, இது எல்லாமே என்னடா நம்ம நல்லா தான் கரெக்டாக செஞ்சுட்ருக்கிறோம், எல்லாமே தப்பு தப்பாக போயிட்டுருக்கேங்கிறது எண்ணமும் சிந்தனையும் கண்டிப்பாக வந்துடும். அதனால் மிதுனராசி அன்பர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு மாதமும் ராசிநாதன் சனியினுடைய பார்வையில் இருக்கிற காரணத்தினால உங்கள் மனசு கொஞ்சம் நல்லாவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். ரொம்ப அமைதியாகவும் அதிகமாக அகலக்கால் வைக்காமல் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு வேலையை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.